வணக்கம். நாம எல்லாரும் ஆற்றல் அதாவது எனர்ஜிங்கிற வார்த்தையை சர்வசாதாரணமா பயன்படுத்துறோம். ஆனா அந்த ஒரு வார்த்தைக்கு பின்னால எவ்வளோ பெரிய ஒரு தத்துவம் இருக்குன்னு என்னைக்காவது யோசிச்சிருக்கோமா? பேராசிரியர் டாக்டர் செந்தில்குமாரோட ஆய்வை அடிப்படையா வச்சு இந்த ஆற்றலை பத்தின நம்ம பார்வையே மொத்தமா மாத்த போற ஒரு விஷயத்தை தான் இன்னைக்கு நம்ம அலச போறோம். வாங்க உள்ள போகலாம். சரி, முதல்ல ஒரு அடிப்படையான ஆனா ரொம்ப ஆழமான கேள்வியிலிருந்து ஆரம்பிக்கலாம். ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்களேன், இந்த உலகத்தையே எதுதான் ஓட வச்சுக்கிட்டு இருக்கு? கேட்டோடனே நிறைய பேர் மனசுல வர்ற பதில் இதுவா தான் இருக்கும். அன்பு. மனுஷங்களை ஒன்னா இணைக்கிற ஒரு மகத்தான சக்தி இது. அதுல சந்தேகமே இல்ல. இன்னும் சில பேர் குறிப்பா இந்த டிஜிட்டல் உலகத்துல இல்ல அறிவு தான் பவர், நாலேஜ் தான் எல்லாம்னு சொல்லுவாங்க. அதுவும் ஒரு விதத்துல சரிதான். ஆனா இன்னும் சில உயர்ந்த உள்ளங்கள் என்ன சொல்லுவோன்னா, இதையெல்லாம் விட முக்கியம் நீதி, நியாயம், அதுதான் இந்த உலகத்தை பேலன்ஸ்டா வச்சிருக்குன்னு வாதிடுவாங்க. ஆனா இந்த எல்லா பெரிய பெரிய விஷயங்களுக்கும் மேல ரொம்ப சிம்பிளான ஆனா ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு நடைமுறை பதில் இருக்கு. அதுதான் வயிறு. ரொம்ப அழகா புறநானூறு சொல்லும், உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோரே அப்படின்னு. ஆமா, சாப்பாடு தான் அடிப்படை, வயிறு தான் எல்லாவற்றையும் இயக்குகிறது. இங்க தான் நாம ஒரு முக்கியமான கட்டத்துக்கு வர்றோம். உங்க லட்சியம் அன்பா இருக்கலாம், நீதியா இருக்கலாம், இல்ல சும்மா உயிர் வாழ்றதா கூட இருக்கலாம். ஆனா இது எல்லாத்துக்கும் பேஸ்மெண்ட் மாதிரி நாம யாருமே தவிர்க்க முடியாத ஒரு அடித்தளம் இருக்குன்னா அது ஆற்றல் தான். அது நாம எல்லாரும் சுமக்கிற ஒரு சுமை. நாம என்ன நினைக்கிறோம், காசு இருந்தா எதை வேண்டாலும் வாங்கிடலான்னு. ஆனா ஆற்றல் விஷயத்துல அது உண்மையே கிடையாது. உங்ககிட்ட எவ்வளவு பணம் இருந்தாலும் பூமி கடியில இருக்கிற எண்ணெயை இன்னும் கொஞ்சம் உருவாக்குன்னு சொல்ல முடியாது. இன்னும் கண்டுபிடிக்காத ஒரு டெக்னாலஜியை பணத்தை கொடுத்து வாங்கவும் முடியாது. சோ ஆற்றல் தான் அல்டிமேட் கண்ட்ரோலர். சரி, இப்ப நம்ம அன்றாட வாழ்க்கையில நம்ம கண்ணுக்கே தெரியாம நம்ம மேல சுமத்தப்படுற ஒரு பெரிய பொருளாதார சுமையை பத்தி பார்க்கலாம். நாம வாங்குற பொருட்கள், நாம பயன்படுத்துற சேவைகள், இதுக்கெல்லாம் நாம கொடுக்கிற விலையில எவ்வளவு சதவீதம் ஆற்றலுக்காக மட்டும் போகுதுன்னு என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா? நீங்க நம்பவே மாட்டீங்க. கிட்டத்தட்ட 25% 50% வரைக்கும். ஆமா, இது ஒரு மறைமுக வரி மாதிரி. ஒரு சிம்பிள் உதாரணம் சொல்றேன். ஒரு டிஷர்ட்டையே எடுத்துக்கோங்களேன். அதுல பாதி விலை எதுக்கு தெரியுமா போகுது? அந்த பருத்தியை விளைவிக்க, அதை நூலா மாத்த, துணியா நெய்ய, கடைகளுக்கு கொண்டு வந்து சேர்க்கன்னு இதுக்கெல்லாம் ஆகிற எனர்ஜி செலவு தான். நாம யூஸ் பண்ற எல்லாத்துலயும் இந்த மறைமுக ஆற்றல் செலவு இருக்கு. இதோட தாக்கம் என்ன தெரியுமா? இந்த ஆற்றலோட விலை ஏற ஏற நம்ம உலக பொருளாதாரமே ஆட்டம் காணுது. விலைவாசி உயருது, வேலைவாய்ப்பு குறையுது. சமீபத்தில் நாம பார்த்த பெரிய பெரிய பொருளாதார நெருக்கடிகளுக்கு உண்மையான ஆணிவேர் இந்த அதிகப்படியான ஆற்றல் செலவுதான்னு இந்த ஆய்வு அழுத்தமா சொல்லுது. நாம இப்போ மாட்டியிருக்கிற இந்த எனர்ஜி சிக்கலை விளக்க ரொம்ப ஆழமான மனசை தொடுற ஒரு உருவகத்தை இப்ப நாம பார்க்க போறோம். நாம ஒரு பொறியில சிக்கியிருக்கோம். அது எப்படின்னா, ஒரு பக்கம் நம்மளோட ஆற்றல் தேவை ராட்சசன் மாதிரி வளர்ந்துகிட்டே போகுது. இன்னொரு பக்கம் நாம நம்பி இருக்கிற இந்த பெட்ரோல், டீசல், நிலக்கரி மாதிரியான விஷயங்கள் தீர்ந்துகிட்டே வருது, விலை ஏறுது. அது மட்டும் இல்லாம நம்ம பூமியையே விஷமாக்குது. இந்த முரண்பாட்டை தான் இந்த ஆய்வு இப்படி விளக்குது. உயிர் வாழ நமக்கு ஆற்றல் தேவை, இதுல இருந்து தப்பிக்கவே முடியாது. ஆனா அந்த ஆற்றலுக்காக நம்ம எதிர்கால சந்ததியோட வளத்தை, அதாவது இந்த புதைப்படிவ எரிபொருட்களை நாமளே அழிச்சுக்கிட்டா அது நம்ம வயிற்றையே நாமளே சாப்பிட்றதுக்கு சமம். எவ்வளவு ஆழமான வார்த்தை பாருங்க. அப்போ நம்ம வயிற்றையே சாப்பிட்றதுன்னா நிஜத்துல என்ன அர்த்தம்? சுற்றுச்சூழல் மாசுபாடு, காலநிலை மாற்றம், புதுசா வர நோய்கள், இதுதான் நாம் அதுக்காக கொடுக்கிற உண்மையான விலை. சரி, இதுக்கெல்லாம் தீர்வே கிடையாதா? ஒரு நம்பிக்கையே இல்லையா? இருக்கு. இந்த சுழலிலிருந்து வெளியேற ஒரு புரட்சிகரமான வழியை இந்த ஆய்வு முன்வைக்குது. அதுக்கு பேரு தான் டிஸ்என்ட்ரோபிக் கனவு. டிஸ்என்ட்ரோபிக் அப்படின்னா என்னன்னு குழம்ப வேண்டாம். ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா, நாம கொடுக்குற எனர்ஜியை விட அதிகமா அவுட்புட் கொடுக்குற சிஸ்டம்ஸ். இதுக்கு ஒரு பிரம்மாண்டமான உதாரணம் நம்ம பூமி தான். பல கோடி வருஷமா யாரும் பெட்ரோல் போடாம, சார்ஜ் பண்ணாம அது பாட்டுக்கு சுத்திட்டே இருக்கு இல்லையா? அந்த மாதிரி தன்னைத்தானே புதுப்பிச்சுக்கிற திறமையான இயந்திரங்களை உருவாக்குறது தான் இலக்கு. அப்படி பார்த்தா நம்மளை சுத்தி எக்கச்சக்கமான எல்லையில்லாத ஆற்றல் மூலங்கள் கொட்டி கிடக்குதுன்னு இந்த ஆய்வு சொல்லுது. யோசிச்சு பாருங்க, நம்ம கண்ணுக்கே தெரியாத குவாண்டம் லெவல்ல இருந்து ஒவ்வொரு செடியோட இலையில நடக்கிற ஒளிச்சேர்க்கை வரைக்கும், பூமியோட மையத்துல இருந்து வர வெப்பம், ஓயாம அடிக்கிற கடல் அலைகள், சூரியன் ஆற்றல் நம்மளை சுத்தி எல்லா இடத்துலயும் இருக்கு. இது இன்னும் பிரம்மாண்டமா போகுது. கிரகங்களோட சுழற்சி, இந்த பிரபஞ்சம் முழுக்க பரவி இருக்கிற மின்காந்த அலைகள், பெரிய காந்த சக்திகள், ஈர்ப்பு விசைன்னு உண்மையில ஆற்றல் பிரபஞ்சம் முழுக்க நிரம்பி வழியுது. அதை எப்படி எடுக்கிறதுங்கிறது தான் கேள்வி. இவ்வளோ எனர்ஜி இருந்தும் நாம ஏன் இன்னும் கச்சா எண்ணெய்க்காக அடிச்சுக்கிறோம்? ஒரே காரணம்தான். குறுகிய கால லாபத்தை மட்டுமே பார்க்குற நம்ம சந்தை பொருளாதாரம் நம்மளோட நீண்டகால பெருமை தூக்கி தேவையான இந்த மாதிரி பெரிய கண்டுபிடிப்புகளை வளர விடாம நெருக்குது.
இந்த சிலந்தி வலைகள் நீங்க சொல்றது எட தெரியுமா? நம்மளோட நுகர்வு கலாச்சாரத்தையும் குறுகிய கால லாப வெறியையும் தான். இதிலிருந்து வெளியே வரணும்னா பொது நிறுவனங்கள் மூலமா இளம் கண்டுபிடிப்பாளர்களுக்கு நாம வாய்ப்பு கொடுக்கணும். அப்போ என்னதான் வழி? ரொம்ப தெளிவா 3 படிகளை சொல்றாங்க. முதல்ல, அறிவியல் ஆராய்ச்சிய சந்தையோட லாப நோக்கத்திலிருந்து விடுவிக்கணும். 2வது, இளம் விஞ்ஞானிகளுக்கு எந்த நிபந்தனை இல்லாம நிதி உதவி செய்யணும். 3வது, எல்லையில்லாத ஆற்றலை தேட அவங்களோட கற்பனையை முழுசா கட்டவிழ்த்து விடணும். இறுதியா இந்த ஆய்வு நம்ம முன்னாடி ஒரு ரொம்ப ஆழமான கேள்வியை வச்சுட்டு போகுது. பசி, வறுமை, போர் இதுக்கெல்லாம் மூல காரணம் வளங்களுக்கான போட்டிதான். ஒருவேளை ஆற்றல் இலவசமா எல்லை இல்லாம கிடைச்சா என்ன ஆகும்? அந்த சண்டைகளே இல்லாம போயிடும். ஆற்றல்ங்கிற சுமையே நம்ம மேல இல்லைன்னா நம்ம மனித சமூகம் எப்படிப்பட்ட ஒரு உன்னத நிலையை அடையும்? சுமையை இறக்கி வைத்த மனிதன் சுடராய் எழ மாட்டானா? தடைகள் யாவும் தகர்ந்து பின்னே வானை அளக்க மாட்டானா? சிந்திச்சு பாருங்க. இந்த ஆழமான சிந்தனை பயணத்தில் எங்களோட இணைந்ததற்கு நன்றி.